200 இடம் வெல்வோம், 7வது முறை ஆட்சி அமைப்போம்னு சொல்வது கூட அவங்க வந்து ஒரு மன்னர் மனப்பான்மையில் பேசுறீங்க, நீங்க சொல்ற கணக்கெல்லாம் சரியில்லைன்னு அவர் டிஸ்பியூட் பண்றாரு. தம்பி மணிகண்டன் அவர்கள் பேசுகிற போது அது விவாதத்துக்காக ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். உண்மையிலே என்ன பார்த்தா மன்னர் பரம்பரை மன்னர் ஆட்சி என்று சொல்கிற போது மன்னர் காலத்திலே சிறப்பு மிகுந்த ஆட்சி என்று சொன்னால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியை தான் எல்லாரும் சொல்வார்கள். உங்களுக்கும் தெரியும் அது நல்ல ஆட்சிக்கு ஒரு அடையாளமாக தமிழர்களுடைய ஆட்சிக்கு அதை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் சோழ மண்டலத்தின் சொந்தக்காரர் அவர், நானும் சோழ மண்டலத்தின் சொந்தக்காரர் தான். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சோழ மன்னர்களை சொல்வதில் பெருமையாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது எங்கள் தலைவர். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், எதிர்க்கட்சி தலைவரை முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னார் என்று சொன்னார். என்ன வார்த்தை என்று எனக்கு தெரியவில்லை. அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுனா என்ன வார்த்தைங்கிறத அவர் சொல்லணும். அது சொல்லியிருந்தால் நான் கூட அது விளக்கம் கொடுப்பேன். அதில் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை அப்படி உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி குறைந்தவர்கள் எங்களுடைய முதலமைச்சர். நாகரிகமாக பேசக்கூடியவர், கோபத்தில் கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதவர் அவர். நான் பார்த்த வரை. அப்படி இருக்கிற போது அவர் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இவர்கள் வாக்கு சதவீதம் பற்றி பேசுகிறார்கள். வாக்கு சதவீதம் என்பது 2021 ஏறக்குறைய நாங்கள் சமமாக வாக்கு பெற்றோம் என்கிறார்கள். எப்படி அதிமுகவும் திமுகவும் சமமாக வாக்கு பெற்றுச்சு? எத்தனை வாக்கு வித்தியாசம், எத்தனை பர்சன்டேஜ் வித்தியாசம்? 21ல் ஒரு 3-4% வித்தியாசம். 4% சாதாரண விஷயம் இல்லையே. இவ்வளோ ஓட்டு வித்தியாசம். அது எப்படி சமமான வாக்குன்னு சொல்றது? அதுவே தப்பு இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஆன்டி மோடி எல்லாம் காமிச்சு 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்கு. பட் அதே சட்டமன்றம் வரும்போது உங்களால அவ்வளவு பெரிய வெற்றியை எடுக்க முடியல. அதே மாதிரி நீங்க 24 நம்பி 26 நீங்க நினைக்காதீங்க. 26 எளிதா இருக்காதுன்றது அவங்களுடைய கணக்கு. 21 அவர்கள் வாங்கிய வாக்குகள் இருக்கிறத கிட்டத்தட்ட 70 தொகுதி போல ஜெயிச்சாங்களே, அது கூட இந்த திருப்பம் வராதுங்கிறது என்னுடைய கணிப்பு. 26 வராதா? 26 அதிமுகவுக்கு அந்த 60 சீட்டு வருவது 70 சீட்டு வருவதுங்கிறது முடியாது. ஏன்னா அன்றைக்கு அம்மா இறந்து 34 சீட்டு தான் எதிர்கட்சி. ஜெயலலிதா அம்மையார் 200 உங்களுக்கு தான். இல்லை, 200 என்பது கூட நான் சொல்ல மாட்டேன். 222 வாக்குகளை 222 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலிலே சட்டமன்ற தொகுதி 222 திமுக கூட்டணி அதிக வாக்குகள் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறது. 12 சீட்டு தான் விட்டு கொடுக்குறீங்க. ஆமாம், அதில் பாருங்க, என்ன சொல்ல போனால் அதிமுக வெற்றி பெற்றது அதில் அதிக முன்னிலை பெற்றது 8 தொகுதிகள் தான். பாமக 3 தொகுதிகள் தான். அப்போ தேமுதிக 2 தான். அப்போ எவ்வளோ கணக்கு வருது? 13 தான் எங்கள் கணக்குக்கு. அப்போ நாங்கள் 222 நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியாதுன்றது அவர் சொல்கிற கணக்கு. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா 19லேருந்து 21க்கு அப்படி நடக்கல. 19ல் நீங்கள் 40 தொகுதியும் ஜெயிச்சிங்களா? 40 தொகுதியும் ஜெயிச்ச போது அப்போ 21 சட்டமன்ற தேர்தல் வரும்போது 200 தொகுதியாக ஜெயிச்சிங்க இல்லைல்ல? இல்லை, அதுதான் அவங்க அதே மாதிரி இப்போ சட்டமன்றத்துக்கு பார்க்கும்போது ஒரே கணக்கு வராதுன்றாங்க. இல்லை, அம்மையார் இறந்து போன ஒரு அனுதாப ஓட்டு இருந்துச்சு ஏடிஎம்கேக்கு. ப்ளஸ் அது இருந்தா 19லே இருந்திருக்கணும். கேளுங்க, அப்போ அவங்க 16லே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இவர்கள் செலவழித்த தொகை என்பது எவ்வளோ கடுமையான தொகை என்பது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளோ செலவு பண்ணாங்கிறது எங்களுக்கு. இப்போ பண்ண மாட்டாங்களா? அடுத்து 26ல் பண்ண மாட்டாங்களா? பண்ணட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பண்ணுவாங்க. பணம் பாதாளம் வரை பாயும்னு சொல்லுவாங்கல்ல. பட்டுக்கோட்டை அழகிரி சொல்லியிருக்காரு, பணம் பாதாளம் வரை பாயும், ஆனால் எங்களுடைய கொள்கை அண்டப்பட்ட சராசரம் எல்லாம் பாய்ந்து அறுத்தெறியும் என்று பட்டுக்கோட்டை அழகிரி சொல்லியிருக்கார். அவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமாக நாங்கள் மதிக்கிற ஒரு தலைவர் அவர், கலைஞர். அதனால தான் அவர் பேரை அவருடைய மகனுக்கு வைத்தார். எனவே இப்போ 222 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி என்றாலும் 200 தொகுதிகளை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறாங்க. இது இன்றைக்கி அழகாக துணை முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது போல்டாகவும் சொல்லியிருக்காரு. பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் வைத்திருக்கிற கட்சியை வைத்திருக்கிற நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வதை ஆதரிப்பது என்பது வெட்கக்கேடு என்று அழுத்த திருத்தமாக சொல்கிறார். இப்படி அழுத்த திருத்தமாக சொல்வதற்கு ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள்? மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசவில்லை என்பதுதான். இப்போ என்னென்னா, எங்கள் தீர்மானத்தில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? செயற்குழு தீர்மானத்தில் அம்பேத்கர் அவர்களை, சட்டமேதை அவர்களை, அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தவறாக பேசியிருக்கிறார், இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் என்பதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம். பதவி விலகணுன்ற வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தள்ளுமுள்ளுவே நடந்திருக்கு. நாடாளுமன்ற வரலாற்று இல்லாத அளவுக்கு இப்போ அடித்தடியே நடந்திருக்கு, தள்ளுமுள்ளே நடந்திருக்கு. அது பெருமைக்குரிய விஷயம், பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட நிலை உருவாகி இருக்கிறது இந்த அம்பேத்கர் மேட்டரில் பொறுத்தவரையில் சொல்கிறேன்.
அவர் வந்து பட்டியலினத்துக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டவர் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காகவும் போடப்பட்டவர் தான். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் பல பேர் போட்டிருந்தாலும் அதில் கடைசி வரை உறுதியாக இருந்து உருவாக்கியவர் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படிங்கிற போது அவரை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள்ங்கிற போது அந்த நோக்கம் வந்து தவறு என்பதை அழுத்த நிறுத்தமாக எங்களுடைய எம்பிக்கள் பேசினார்கள். அதே போல் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாசிஸ்ட் கவர்மெண்ட்டினுடைய அராஜகம் என்று கடுமையாக பேசினார். அதே போல் அவர்களெல்லாம் பேசியது வந்து அதே போல் வந்து இவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார். அவர் எப்படி பேசணும்னா தான் இப்போ பிஜேபியே சரியா எதிர்க்கலன்றீங்க. இல்லை, கண்டிக்கணும். கண்டிக்கவே இல்லை. அவங்க எடப்பாடி அவர்கள் அதிமுக கண்டிக்கவில்லை. அதாவது அம்பேத்கரை பேசியதற்கே கண்டிக்க உங்களுக்கு ஒன்றிய அரசாங்க கண்டிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஜெயக்குமார் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு தேவையில்லையே. இவர் எதிர்க்கட்சி தலைவராச்சே, எதிர்க்கட்சி தலைவர் அழுத்த திருத்தமாக கண்டிக்கலாமே. யார் வேணாங்கிறது உங்களை கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், என்ன தயக்கம்? ஏன் நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்க? இல்ல, ஒரு தயக்கம் இல்லை மேடம். முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர், அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கூடிய ஜெயக்குமார் மிக கடுமையாக செய்தியாளர் சந்திப்பிலே விழாவாரியா டங்ஸ்டன் மேட்டர்ல ஜெயக்குமார் பேசிட்டாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசாம இருந்தாரா? இல்லைங்க, அது சட்டமன்றத்துக்குள்ள மேடம், வெளியில இல்ல. சட்டமன்றத்துக்கு எதுவா இருந்தாலும் அறிக்கை கொடுக்கலையா அதை பத்தி பேசலையா? உங்க கட்சி மீட்டிங்ல பேசலையா மேடம்? அதாவது தமிழ்நாடு திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? திமுகவை எதிர்க்கிறதுனா மட்டும் கிளம்பி வந்துடுறாங்க, இதுக்கு மட்டும் நிறைய நேரம் பேசுறாரு, அவ்வளவு சொல்றாரு. ஏன் பிஜேபி எதிர்த்து 2 வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு? அந்த விமர்சனம் தான் உங்க நீங்க இல்ல திரும்ப சொல்றாங்க. அதாவது மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக, மாநில நலனில் மாநில மக்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்ட வேண்டியது திமுக. எனவே அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதை எதிர்க்க சொன்ன பொறுப்பு கடமைங்க. மாநில உரிமைகள் மீது பிரச்சனை வந்தா மத்திய அரசு கண்டிப்பது அதிமுக வளர்ந்த மாட்டுக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல்ல மாநில உரிமை பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்ல, அது வந்து மேடம் திமுக கொள்கை அப்படியே அதிமுக இருக்கலாம். அதிமுக முரண்பட்ட கருத்து இல்ல. சரி, இப்ப அதிமுக என்ன கருத்து ஒரு நாடு ஒரு தேர்தல்ல? இல்ல, அதிமுக அந்த முழு சரத்துகளையும் பார்த்த பிறகு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துதான் கருத்து சொல்லுவாங்க. சார், பில்லே இன்ட்ரோடியூஸ் ஆயிருச்சு சார். பில்லுல எல்லா சரத்தும் வந்துருச்சு சார். இன்னமே இப்ப அது வந்து பார்லிமெண்டரி கூட்டுக்குழுவுக்கு போயிருக்குது சார். இல்ல, 2019 அதிமுக வெளிப்படையா ஆதரிச்சா இல்லீங்களா? அப்போ அன்றைக்கு 4 முறை மாத்திட்டீங்க. இல்ல, முதல்ல தம்பிதுரை அவர்கள் வேணும்னு கடிதம் எழுதினாரு, அப்புறம் வேணாம்னு சொன்னீங்க, அப்புறம் திருப்பி வேணும்னு சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. அது தெளிவுபடுத்துறீங்கன்னா பரவாயில்ல மேடம். இல்ல, தெளிவான விஷயங்க. முழு சரத்துகளையும் பார்த்த பிறகு அதிமுக நிச்சயமாக முடிவு போறோம். இன்னுமா பார்க்கலன்னு கேக்குறாங்க. இன்னுமா முழு சரத்து நாடாளுமன்றத்திலே இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு, நீங்க இன்னுமா பார்க்கலன்னு கேக்குறாங்க. இல்ல, நாடாளுமன்றத்துல அதிமுகவுக்கு உறுப்பினே கிடையாது முதல்ல. அதனால இல்ல சார், நான் வேணா அனுப்பட்டுங்களா? பில் காப்பி வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வந்துரும் சார். இல்ல, வந்துரு மேடம். நீங்க ஆன்லைன்ல போனாலே லோக்சபா வெப்சைட்ல கிடைச்சிரும் சார். நீங்க நாடாளுமன்றத்துல குரல் போய் சொல்றேன் நானு. அதிமுகவுக்கு அங்க வந்து வேலையே இல்ல, திமுக தான் முழுமையா இருக்குது. திமுக எல்லா மேடம் நீங்க ஒண்ணு இல்ல, அம்பேத்கர் குறிச்சு பேசுனீங்களா? அம்பேத்கர் பெயரை தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கமும் அம்பேத்கர் பெயரை சூட்டுங்க. திருப்பூர் பஸ் நிலையத்துல இருந்து எல்லாமே அம்பேத்கர் போடுங்க. யார் வேண்டாம், ஏன் நீ கறந்து வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து வெறுமனே வாக்கரசிற்காக அம்பேத்கரை பயன்படுத்துவதை தான் அதிமுக விரும்பல. நீங்க அம்பேத்கர் என்ன நினைச்சாரு, என்ன விரும்பினாரு, அந்த நடைமுறையை செயல்படுத்துங்க. சமூக நீதி பயன்படுத்துங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை மேலோட்ட எல்லா வேலையும் செய்யுங்க. பொதுத்துறை எல்லா பட்டியல் மக்கள் நிறுத்தி வெற்றி வைங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் கடைபிடிக்காமல் அம்பேத்கர் இன்னும் வந்து ஒரு 100 வருஷமா அம்பேத்கர் பிடிச்ச மாதிரி திமுக மக்களை முட்டாளாக்கி நினைக்குதுங்க. அதிமுக அந்த மாதிரியான அரசியலுக்கு போகாது. அம்பேத்கர் பேரில் உண்மையான மதிப்பு அன்பு இருந்தால் தமிழ்நாட்டை கூட அனைத்து திட்டங்களையும் அம்பேத்கர் பேர் வைங்க. வரவேற்கிறோம். பொய்யாக மக்களை அம்பேத்கர் பேரை மட்டும் நாடாளுமன்றத்துல மட்டும் சொல்றீங்க. இங்க அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டினது யார்? நாங்க தானே. அம்பேத்கருக்கு இன்னைக்கு வந்து சார் இப்ப திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைங்கன்னு கேக்குறாரு. அது என்ன ஒவ்வொரு இடத்துக்கு பேர் சொல்லி என்ன நாங்க என்ன பேர் வைக்கிறோம்? அம்பேத்கருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கிறோம். மணிமண்டபம் கட்டியிருக்கிறோம். அவருக்கு சிறந்த மரியாதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கெங்க அம்பேத்கர் சிலை இருக்கிறதோ இல்ல உங்க கட்சி தலைவர்கள் பேரை வைக்கிறீங்களே தவிர, திரு கருணாநிதி அவர்கள் பேரு அந்த மாதிரி உங்க திமுக சம்பந்தப்பட்டவங்க பேர் வைக்கிறீங்களே தவிர, ஏன் அம்பேத்கர் பேர் வைக்க கூடாது? அம்பேத்கர் பேரை எங்க வைக்க வேண்டுமோ அங்க நாங்க வைப்போம்.